Hi friends, welcome to Darbar Samayal. இன்னைக்கு தாபா ஸ்டைலில் சிக்கன் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு சிக்கனை மேக்னேட் பண்ணிடலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இல்லை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். நல்ல கெட்டியான தயிர் 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக புதினா இலை, மல்லி இலை, அப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இஞ்சியை சேர்த்துக்கிறேன். இஞ்சியை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் சின்ன சின்னதாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். இஞ்சி ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை நான் 2 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் ரொம்ப நல்லா வசங்கணும். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ரெண்டையுமே நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வசங்கிருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதோட ரா ஸ்மெல் போகிற வரை நல்லா வதக்கி கொடுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த இஞ்சி பூண்டு அரைச்ச பேஸ்ட்டு கூடவே தண்ணி சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ இதில் கூட கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் போல் வத்தல் பொடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெப்பர் பொடி, இந்த கறி நல்ல ஸ்பைஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்பைசி கம்மியாக வேணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்பைசினஸே போதும். அதுக்கு மேலே சேர்த்துக்க வேண்டாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரக பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம்.
எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ இதில் தண்ணி எவ்வளோ குழம்பு உங்களுக்கு வேணுமோ அவ்வளோத்துக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. சிக்கன் வந்து நல்லா வேகட்டும். இப்போ வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நான் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ சிக்கன் நல்லா வந்து வெந்து நல்லா குக் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக மல்லி இலை போட்டுட்டு அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான சிக்கன் கறி, ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.